வணக்கம் தோழர்களே. எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே நடக்குது. யார் எதிர்பார்த்த மாதிரி, என்ன எதிர்பார்த்த மாதிரி, இது ஒரு கேள்வி இருக்குல்ல. வேற ஒண்ணுமே இல்ல. ரித்தன்யா அந்த பெண், அந்த 27, 28 வயது பெண், திருப்பூர் அவினாசியை சேர்ந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட பின்பு அந்த வீடியோ, அந்த ஆடியோ ரெக்கார்டிங், அப்புறம் அவங்களோட பெற்றோர்களோட கதறல், தகப்பனோட கதறல், தாய் கொஞ்சம் நிதானமா மனசுல வலி இருந்தாலும் எல்லாவற்றையும் கோர்வையாக அப்படியே சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்புறம் பொதுமக்கள் அந்த வீடியோவை பார்க்குற அவர்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஒன்னே ஒண்ணுதாங்க புரியுது. என்னன்னா, இந்த கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறவங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்ப இப்படி பொங்குறீங்கல்ல, அப்படி ஆதங்கப்படுறீங்கல்ல, அவ்வளவு தூரம் அந்த பெண்ணுக்கு ஆதரவா கமெண்ட்ஸ் போட்டுட்டே இருக்கும். இதே வாய் அல்லது இதே கமெண்ட்ஸ் போடுற ஆட்கள் அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து நான் என்னமா அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாங்க? உடனே இந்த பொண்ணு வாழ தகுதி இல்லாதவள், வாழ தெரியாதவள், திமிர் எடுத்து அலையறா, பணம் இருக்குன்னு அடாபடியா இருக்கா, யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறா, பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணுமா, ஆம்பளைன்னா முன்ன பின்ன இருப்பான், பொண்ணு தானே அடங்கி போகணும், அது என்ன இது, எதுக்கு எடுத்தாலும் புகுந்த வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு ஓடுறது, அப்படி ஓடுற காலை என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா விதமாகவும் பேசியிருப்பாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு விதமாகவும் பேசியிருப்பாங்க. இப்படி கட்டின புருஷன் பிடிக்காம ஓடி வர்றா ஒருத்தினா அவளுக்கு வேற ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு கூட அந்த பெண் மீது சிலுவையை சுமத்தி இருப்பீங்க. நிச்சயமா அவளை நிக்க வச்சு கல்லெறிஞ்சிருப்பீங்க. அதைத்தான் இயேசுநாதர் கேட்டார். இந்த பெண் மீது கல்லெறியுங்கள், ஆனால் உங்களில் யார் பாவம் செய்யாதவர்களோ அவர்கள் கல்லெறியுங்கள் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இதுதாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு எந்த ஒரு முடிவெடுப்பதற்கும் அவளுடைய பெற்றோர்கள், அவளுடைய புகுந்த வீட்டார், அவள் எல்லாருமா சேர்ந்து பல சிலுவையை சுமக்க வேண்டியிருக்கும். அந்த முடிவு லெஃப்டாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம். நடுவுல மையமாக இருப்பதுங்கிறது வேற. ஆனா லெஃப்ட் இல்ல ரைட்டுன்னு ஒரு முடிவெடுத்தா உடனே சமூகம் பொங்கி பொங்கி பொங்கி, முந்தி காலத்துல எல்லாம் திண்ணை இருந்தது வீடு வாசல்ல எல்லாம். அப்போ திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு வெத்தலை செல்லத்தை வச்சு அந்த வெத்தலைய இடிச்சுக்கிட்டு வாயில போட்டு புதைப்பிக்கிட்டு, ஏ புள்ள தெரியுமா உனக்கு இப்படி நடந்து போச்சான், இந்த ஆவலாதியை எங்க போய் சொல்றது தெரியுமா உனக்கு அப்படின்னு இப்படி முகவாயில கைய வச்சுக்கிட்டு போறவங்க வர்றவங்களை எல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க. இப்போ அது இல்லை. உடனே திண்ணை மாதிரி நமக்கு வாட்ஸ்அப் மீடியா கிடைச்சிருக்கு, சோசியல் மீடியா கிடைச்சிருக்கு. அதுல எல்லாரும் பொங்குறாங்க, அப்படியே புரட்சியாளர்கள் ஆயிட்டாங்க. இப்படி பேசுற புரட்சியாளர்கள் கும்பல் தான் தந்தை பெரியார போட்டு கொச்சைப்படுத்துது. தந்தை பெரியார் இதைத்தாங்க சொன்னாரு. பெண் ஏன் அடிமையானால் ஒரு சின்ன புக்கு 50 பக்கம் கூட இருக்காது, எடுத்து படிச்சு பாருங்க. தயவுசெய்து உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு இதை கொடுங்க, படிச்சு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் புத்தி தெளியும். வேற ஒண்ணுமே இல்லை, புத்தி தெளியும். சமூகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நீ அதுக்கெல்லாம் காது கொடுக்காத செல்லம். உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு. இன்னைக்கு ஒரு ரித்தன்யா, நாளைக்கு வேற ஒண்ணுன்னு நடக்க கூடாது. ஆனா அப்படி நடந்தா உடனே இன்னைக்கு இந்த பொண்ணுக்காக வாட்ஸ்அப்ல போர் வீரர்களாக மாறி இருக்கிற நீங்க எல்லாருமே டக்குன்னு அந்த பொண்ணு பேரை போட்டு அடுத்தது நீங்க தான் உலகத்திலே பெரிய புரட்சியாளர் மாதிரி தத்துவம் பேசுவீங்க, வீரம் பேசுவீங்க. ஆனா உங்க வீட்டு பொண்ணு இப்படி திரும்பி வந்தா ஐயோ என்ன 4 பேர் என்ன பேசுவாங்க, தலை நிமிர்ந்து நடக்க முடியாத மாதிரி பண்ணிட்டியே பாவி, போ, எதுவா இருந்தாலும் உன் புருஷனோட இங்க வா, புருஷன் இல்லாம அம்மா வீட்டுக்கு வந்துராத என்று அடைக்கப்படுகின்ற கதவுகள் இருக்கும் வரைக்கும் ரித்தன்யாக்களின் கதைகளைத்தான் நாம் கேட்க வேண்டியிருக்கும். அந்த பொண்ணு கதறாங்க. கேட்ட போது அப்படியே ஈரக்கொலை நடுங்குச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி வயிறு கொமட்டிக்கிட்டு வெளியில வந்துடுச்சு. இப்படி கூட ஒரு கொடுமையை அனுபவித்து விட்டு எத்தனை நாள், அதுவும் என்னவோ 30 வருஷம் வாழ்ந்த மாதிரி சொல்றாங்கல்ல. இல்ல, வெறும் 78 நாள். இங்க கல்யாணம் ஆகி அந்த கழுத்துல கட்டின அந்த திருமங்கல்யத்தோட பசு மஞ்சள் அது கூட ஈர காஞ்சிருக்காது. அவ கையில போட்ட மெகந்தி கூட இன்னமும் கரைஞ்சிருக்காது. அவ தலையில வச்ச அந்த கல்யாண பூவோட வாசனை கூட இன்னும் காஞ்சிருக்காது. அந்த கல்யாண மாலை, முகூர்த்த மாலை மாத்திருப்பாங்கல்ல, அது கூட இன்னும் அவங்க வீட்டுல ஈரமா தான் தொங்கிட்டு இருக்கும், இன்னும் வாடாம தொங்கிட்டு. இப்படியான நிலையில வெறும் 78 நாள், 3 மாசம் கூட முடியலைங்க. இப்படி ஒரு கொடுமை. அந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்றா பாருங்க, நாசூக்கா சொல்றா, பல விஷயத்த வெட்ட வெளிச்சமாக்கி சொல்றா. அவங்க அப்பாட்ட கதறா, அப்பா அவங்க நாம நினைக்கிற மாதிரி இல்ல, கிரிமினல்ஸா இருக்காங்க, உங்ககிட்ட ஒரு மாதிரி நடக்கிறாங்க, என்கிட்ட வேற மாதிரி நடக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ்ட வேற மாதிரி நடக்கிறாங்க அப்படின்னு அவ புட்டு புட்டு வைக்கிறா.
10வது நாள்லயே கண்டுபிடிச்சு ஓடி வந்திருக்கா அம்மா வீட்டுக்கு. இதுங்க என்ன பண்ணிருக்கு, உடனே அம்மாவும் அப்பாவும் அது என்னது பஞ்சாங்கம் பார்த்தாங்களாம். கிழிஞ்சுது. இந்த பஞ்சாங்கம் பார்க்கறது, ஜாதகம் பார்த்து தானங்க இந்த கல்யாணத்தை நடத்திருப்பாங்க. புரோக்கர் மூலமானு வேற அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க. அப்போ அந்த புரோக்கர் இவங்கள்ட்ட வந்து இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி, அவன் இந்திரன், அவன் சந்திரன், அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம், அவங்க வீட்டு உறவினர்கள்லாம் இப்படி அப்படியே அந்த தேவலோகத்துல இருந்து இறங்கி வந்த தேவர்கள் மாதிரி, தேவதூதர்கள் மாதிரி, அப்படி பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி, இல்ல பிரம்மனும் அந்த சாமிய மாதிரி, அப்படின்னு எல்லாம் கதை கட்டி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி திருமணம் முடிச்சு விட்டுருப்பாரு புரோக்கர். அந்த புரோக்கர் அவங்கள்ட்டையும் காசு வாங்கியிருப்பார், இவங்கள்ட்டையும் காசு வாங்கியிருப்பார். அது மாதிரி ஜாதகத்தை பிக்ஸ் பண்ணி கொடுத்த அந்த ஜோசியர் இருக்கார்ல, இப்ப அவர் யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இந்த கிரணா அவனை விட்டுருங்க, ரித்தன்யா அவளோட ஜாதகத்துல இப்படியாக ஒரு துர்மரணம் நடக்க போகிறதுன்னு அந்த ஜோதிடக்காரங்க கண்டுபிடிக்க முடியலையா? உடனே என்ன சொல்லுவாங்க, ஜோதிடத்தால் மரணத்தை கணிக்க முடியாது, அதை நாங்கள் சொல்ல மாட்டோம்னு. ஆனா 78 நாளுக்குள்ள இந்த திருமணத்தால் இப்படியான பிரச்சனைகள் வருங்கிறதையாவது அந்த ஜாதகம் சொல்லியிருக்குமா இல்லையா? நிச்சயம் சொல்லியிருக்கோம். ஒரு இக்கட்டு வருது, ஒரு சிக்கல் வருது, இந்த மாதிரியாக இருக்கு, இந்த ஜாதகம் பொருந்தலைங்கிற அளவுக்கு கூட சொல்லாம எப்படிங்க இது? எப்படி இது மாதிரி பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி ஜாதகம் பொய், பஞ்சாங்கம் பொய், ஜோதிடம் தனை இகழ், பாரதியார் சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பொண்ணு 28 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான். அப்படின்னா 3 மாசம் முன்னாடி வரைக்கும் அவளுக்கு ஊரெல்லாம் என்ன தெரியுமா பேசியிருப்பாங்க, அடடா என்னம்மா இது, உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, 28 வயசாச்சு, 28 வயசுல பக்கத்து அவங்க வீட்டு பொண்ணை பாருங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அந்த பேத்தியே பெரிய மனுஷி ஆயிட்டா, அப்படி போயிட்டு இருக்காங்க. இவ இன்னும் புதிரா நிக்கிறாளே, இன்னும் ஒன்னும் தகையிலையா? என்ன தப்பு உங்க பொண்ணு மேல, என்ன குத்தம் அவங்க ஜாதகத்துல, உங்க பொண்ணோட ஜாதகத்துல இப்படின்னு அந்த ஊர் வழிச்சு வழிச்சு பேசியிருப்பாங்க. அந்த கஷ்டம் கூட தாங்காம இவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சாகணுங்கிற ஒரு அழுத்தத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ஜாதகத்தை கணித்த அந்த ஜோதிடர், பஞ்சாங்கம்னு ஒண்ணு கணிச்சு சொன்ன அந்த வைதிகர், இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அதை தவிர இன்னொன்னு, ஆடம்பரமா பல கோடிகள் செலவு செய்து அந்த திருமணத்தை நடத்தியிருக்காங்க. பொதுவாவே கொங்கு தேசத்துல கல்யாணங்கிறது ஊர் கோடி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அம்பானி வீட்டுலதான் 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னு பார்த்தா, கோயம்புத்தூர் வந்து பாருங்க, கொங்கு ரீஜனுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து 10 அடி தூரம் தள்ளி இருக்கிற மரத்துக்கெல்லாம் கூட லைட் போட்டு விடுவாங்க. கல்யாண மாப்பிள்ளையும் பொண்ணு மாதிரி அதுக்கு ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி, அவங்களுக்கு சின்னதாவே பண்ண தெரியாது, பெரிதினும் பெரிதுகள் அப்படிங்கிற மாதிரி. இத்தனைக்கும் அந்த கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் அப்பதான் படிச்சு முடிச்சிருக்கோம். அது வேற ஒரு கொடுமை அங்க, தெரியுமா? செப்பு சாமா மாதிரி பாவாடை சட்டை போட்டதுல இருந்து பாவாடை தாவணிக்கு அந்த பொண்ணு எப்ப மாறுறாளோ முதல் நாளே கல்யாணம் பண்ணிடும். நீங்க போய் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோயில்ல எல்லாம் போய் பாருங்க, குட்டி குட்டி பசங்க டீனேஜ்ல உள்ளவங்க தழைய தாலியை மாட்டிக்கிட்டு கல்யாணம் முடிச்சு புருஷனும் பொஞ்சாதியுமா வருவாங்க. இதுல என்னங்க தப்பு அப்படின்னு நீங்க எல்லாம் கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு கமெண்ட் போடதான் லாய்க்கு. ஒரு பொண்ணு படிக்க விடுறது இல்ல, ஒரு பொண்ணை வேலை பார்க்க விடுறது இல்ல, அவளை சுயமா சிந்திக்க விடுறது இல்ல, அப்படியே போட்டு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி சமூகம் திரும்ப திரும்ப ஐயோ பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா, 27 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா, 27 வயசு ஆயிடுச்சா இன்னுமா வரணும் கிடைக்கல, இப்படியாக பேசியே அந்த பொண்ணை முதல்ல வார்த்தையால கொண்டிருப்பாங்க. சரி புகுந்த வீட்டுக்கு போனா அங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அவங்க ஒரு விதமான டார்ச்சர். அடுத்தது இதெல்லாம் வேணாம்பா, ஆள விடுங்க சாமி. சரி இந்த பொண்ணு இப்போ அந்த குடும்பத்துல இருந்து வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, விவாகரத்தும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இந்த சமூகம் என்ன பேச்சு பேசும் தெரியுமா? எனக்கு தெரிந்து கோயம்புத்தூரில் கொங்கு தேசத்தில் 20 வருஷங்களாக விவாகரத்து வழக்கை இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற பெரும் பணக்காரர்களையும் எனக்கு தெரியும், பெரும் தரக்காரர்களையும் எனக்கு தெரியும். எல்லா குடும்பத்திலும் இந்த மாதிரியான உறவு சிக்கல் இருக்கிறது, திருமணத்தின் மூலமாக வந்த சிக்கல் இருக்கிறது. ஏன்னா அங்கே பெரும்பாலும் காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை, ஜாதி அதை பிடிச்சிட்டு தொங்குறதுல இவங்கள மாதிரி யாருமே கிடையாது. ஐயோ நம்ம மானம் மரியாதை மட்டு மறுவாதி எல்லாம் என்னத்துக்காரது அம்மணி, இப்படி எல்லாம் பண்ணிவிடாத அப்படின்னு திரும்ப அந்த சாதி வட்டம்
இதற்குள்ளாகவே சுழன்று 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 கடைசியில மானம்தான் பெருசு, உயிர் போனாலும் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு அந்த பெண்கள் மௌனமாக அழுது கொண்டிருக்கின்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ரித்தன்யா உயிரை மாய்த்து கொண்டார். ஆனா அதுலயும் பல கேள்விகள் இருக்கு. போய் சேர்ந்த பொண்ணை பத்தின விமர்சனம் இல்லை. ஆனால் இத்தனை கோடி சொத்து, ஒரே பொண்ணு ஒரே பையன், அவ்வளவு கோடி சொத்துகள் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு படிச்ச பொண்ணுதான், இப்ப உள்ள நவநாகரிக பொண்ணுதான். ஆனா அவ என்ன தெரியுமா சொல்றா, ரொம்ப அப்படி நம்ம இந்திய பாரம்பரியத்தில் வந்தவளாக, ஒரு முறைதான் கல்யாணம், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், அதனால அந்த குடும்பத்துல இருந்து நான் வந்துட்டா கூட நம்ம வேற கல்யாணம் எல்லாம் எப்படிப்பா பண்றதுனா அப்படிங்கிறா. திருமண உறவை துறந்த எத்தனையோ பேர் சாதித்து காட்டி இருக்கிறார்கள் மகளே. நீ ஏன் அதையெல்லாம் நினைச்சு பார்க்கல? அதை தவிர இன்னொரு கேள்வி, கோயிலுக்கு போறா, அவங்க அம்மா சொல்றாங்க வெள்ளிக்கிழமையானா இந்த கோயில் போவா, செவ்வாய்க்கிழமையானா அந்த கோயில் போவா அப்படின்னு. அவள் போயிருக்க வேண்டிய ஒரே ஒரு கோயிலை விட்டு விட்டு மீதி எல்லா கோயிலுக்கும் அவள் போயிருக்கா. அந்த போயிருக்க வேண்டிய ஒரு கோயிலுக்கு போயிருந்தான்னா வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைத்திருக்கும், துணிச்சல் கிடைத்திருக்கும், தைரியம் கிடைத்திருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் சொன்னதை போல் துணிச்சல் கிடைத்திருக்கும். அதை விட்டுட்டு செவ்வாய்க்கிழமையானா இந்த கோயில், வெள்ளிக்கிழமையானா அந்த கோயில், அவ்வளோ சாமி நம்பிக்கை, அவ்வளோ ஆன்மீகத்துல இருப்பாவ அப்படின்னு. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவில்லாமல் போயிடுச்சு. அப்ப ஆன்மீகம் எதை கொடுத்தது அவளுக்கு? ஒரு தைரியத்தையாவது கொடுத்திருக்கணும்ல, இல்லையே. அப்படின்னா வாழ்வதற்கான துணிச்சல், இந்த மாதிரியான மனிதர்களை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுகின்ற துணிச்சல், இந்த மாதிரியான அரக்கர்களை தன் இறப்பின் மூலமாகத்தான் வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டுமா? இல்லாமலே கூட காட்டலாம்ல, வாழ்ந்து காமிச்சே காட்டலாம்ல. இப்படியாக அரக்கத்தனம் செய்பவர்களை அவர்கள் முன்னால் வெற்றி பெற்று ஜெயித்து காட்டுவதுதானே உண்மையான வாழ்க்கை. அதான உண்மையான கல்வி சொல்லி கொடுத்திருக்க வேண்டிய பாடம். அதுதானே கோயில்கள், இவள் போய் கும்பிட்ட அந்த சாமிகள் எல்லாம் இவளுக்கு கொடுத்திருக்க வேண்டிய தெளிவு. அது இல்லாம ஊர் வார்த்தைக்காக பயந்து போய், ஊர் வார்த்தை என்ன சொல்லுமோ, ஐயோ அப்பா அம்மா நீங்க தான் என்னை மன்னிச்சிடுங்க, ஊர் உங்களை எதுவும் சொல்லிடக்கூடாது, ஆனால் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேங்கிற மாதிரி அந்த பொண்ணு கதறி அழுகிறாள். ஒன்னே ஒண்ணு சொல்ல தோணுது, இந்த சீரியலுக்கு சினிமாக்கெல்லாம் வசனம் எழுதுவாங்க தெரியுமா, ரூம் போட்டு வசனம் எழுதுவாங்க. அவர்களால் கூட, மிகச்சிறந்த வசனகர்த்தாவால் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு இப்படியான வலிகளை சுமக்கின்ற வார்த்தைகளை அந்த ரித்தன்யா பேசியிருக்கா. என்ன அழகான தமிழ் நடை! நான் அதைத்தான் வியந்தேன். அவ்வளவு கோர்வையாக அவளால் சொல்ல முடிகிறது என்றால் எப்படிப்பட்ட எழுத்தாளராக அவள் இருந்திருக்கிறாள், எப்படிப்பட்ட பேச்சாளர், எப்படிப்பட்ட சிந்தனையாளர். இந்த சிந்தனையெல்லாம் வாழறதுக்கு பயன்படுத்திக்காம விட்டுட்டே செல்லும். வேதனையா இருக்கு. இவ்வளவு பேச தெரியுற, இவ்வளவு தெளிவா யோசிக்க தெரியுது, வாழ்க்கையின் இறுதியில் வந்து நின்னுகிட்டு நீ இப்படி தெளிவா யோசிக்கிறியே. கொஞ்சம் அந்த ஒரு நொடியை தள்ளி போட்டிருந்தேன்னா, உனக்குள் ஒரு எழுத்தாளர் இருக்கிறாள், உனக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறாள், உனக்குள் இப்படி சமூகத்தை மடைமாற்றம் செய்யக்கூடிய வல்லமை மிக்க புரட்சி பெண் இருக்கிறாள். அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ போயிட்டியே. இவ்வளவு நாள் அப்படியே அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி உன்னை பொத்தி 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 வளர்த்துருக்காங்க. எனக்கு தைரியம் இல்லப்பா அப்படின்னு சொல்ற. வீட்டோட 4 சுவர் உன்னோட பாதுகாப்பு, அது மாதிரி புகுந்த வீட்டோட 4 சுவர் உன்னோட பாதுகாப்பு, அதை தாண்டி வெளியே வருவதற்கான தைரியம் எனக்கு இல்லைன்னு சொல்ற. ஆனா அதை விட மோசமான ஒரு தைரியத்தை வச்சுட்டு இறப்பை நீ பெற்றுக்கொண்டாய் மகளே. வேதனையா இல்ல? இதற்குத்தானா இந்த வாழ்க்கை இல்ல? இதன் மூலமாக அந்த ஆண்கள், அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு அப்புறம் திரும்பி வருவான், திரும்பவும் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஓடி வரும். ஆமாங்க, முதல் கல்யாணத்துல அந்த பொண்ணு என்னவோ சரியா இல்லை, அதனால இப்ப விட்டுற முடியுமா ஆம்பளை பிள்ளைய அப்படி, அதனால அடுத்த கல்யாணத்துக்கு நாங்க பாக்குறோம் அப்படின்னு உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, பையனோட அம்மா உடனே, அப்படியா நாங்களும் என் பொண்ணுக்கு பாக்குறோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வேணா சொல்லுங்க அப்படின்னு 2வது கல்யாணத்துக்கு கூட எல்லாமே தயாராகலாம். ஆனால் 500 கோடி என்ன அமௌண்ட்ப்பா வாழ்க்கையில. இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு, இவ்வளவு செல்வத்தை வைத்துக்கொண்டு வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு செல்வம் அறிவு, வைத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு செல்வம் துணிவு. அது ரெண்டும் இல்லாம இவ்வளவு சொத்து வச்சு என்ன பிரயோஜனம்? 500 பவுன் என்ன பவுன்ங்க அது? 500 பவுன். அப்புறம் ஓல்வோ காரு 70 லட்சத்துக்கு. அவங்க உழைச்சு வாங்க மாட்டானா தனக்கு?
உழைச்சு தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வாங்க மாட்டானா? ஓசிக்காரில் ஏறி உட்கார்ந்துட்டு போறவனுக்கு இவ்வளோ பெருமை, இவ்வளோ பெருமிதம், மரியாதை, மாப்பிள்ளைன்ற பேர் வேற. எந்த விதத்தில் அவன் ஒரு ஆணுக்கான தகுதியோடு இருந்தான்? மீசையை தவிர. இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ராத்திரி கூட. 28 வயசு குழந்தை, அவளை போய் டார்ச்சர் பண்றாங்கன்னா இவன்லாம் மனுஷன்லயே சேர்த்தி இல்ல, மிருகம்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மிருகத்தின் இயல்போடு தான் மிருகங்கள் இருக்கின்றன. மனிதர்கள் தான் தங்களுடைய இயல்பை தவிர்த்து விட்டு இந்த மாதிரி அரக்கர்கள் மாதிரி இருக்கிறார். அரக்கர் கும்பலா இருந்திருக்கு அந்த ரித்தன்யாவோட புகுந்த வீடு. இப்போ அவங்க அப்பா அழறாரு, ஆமா சாமி, நான் விட்டுட்டேன் சாமி என் பொண்ணு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது அந்த குடும்பத்தின் கண்ணீரை பற்றிய விமர்சனம் இல்லை. ஆனால் இந்த ஒரு மகள் சொல்றா, அப்பா எனக்கு இதெல்லாம் நடக்குது, இல்ல சாமி, அங்க போ சாமி, முன்ன பின்னதான் இருக்கும் சாமி, வாழ்க்கைன்னா இப்படிதான் சாமி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அவங்க அப்பான்னா. இப்ப அழுது என்னங்க பிரயோஜனம்? கண்ணாடி பாத்திரத்தை அப்படியே தவற விட்டீங்க, பாலும் கொட்டிடுச்சு, கண்ணாடி பாத்திரமும் உடஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கு நீங்க இது மாதிரி 1000 கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் சமூகத்துல, அவ்வளத்தையும் பண்ணாம கொண்டு போய் கொட்டி கொடுத்தீங்க. ஆனா என்ன நடந்தது? கடைசியில பொண்ணுக்கு போயிட்டா, அவ்வளவுதான். இப்ப நான் அவங்க அம்மா சொன்னதுக்கு வர்றேன். அவங்க அம்மா சொன்னாங்க, ஆன்மீகத்துல அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு, வெள்ளிக்கிழமைனா இந்த கோயில், செவ்வாய்க்கிழமைனா அந்த கோயில். ரித்தன்யா போயிருக்க வேண்டிய ஒரே ஒரு கோயில் அவினாசிக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான திருமண தடைகள், திருமண தோஷங்கள், திருமணத்தில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் தீர்வு கொடுக்கின்ற ஒரு கோயில் அது. ஈரோட்ல இருக்கு. ராமசாமி கோயில்னு பேரு. ஈவே ராமசாமி என்கின்ற தந்தை பெரியாருடைய வீடு. அங்க போய் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து அழுதுட்டு, அப்பா தந்தை பெரியாரே, 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படி துணிச்சலா இருக்கணும், திருமணத்துல பிரச்சனைனா அதை வெட்டி விட்டுட்டு வான்னு சொன்னியேப்பா அப்படின்னு அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிருந்தா இந்த பொண்ணு வாழ்ந்திருப்பா இந்நேரம். கல்லாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்றுதான் அவள் இன்னமும் அதிகமான அழுத்தத்துக்கு ஆட்பட்டாள். தெளிவு கிடைக்கவில்லை, துணிச்சல் கிடைக்கவில்லை. ஆனால் தெளிவையும் துணிச்சலையும், எது வந்தாலும் நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்ற அச்சமில்லாத தன்மையையும் ஈரோட்டு சாமி, ஈரோட்டு ராமசாமி, ஈரோட்டு ஈவே ராமசாமி, ஈரோட்டு தந்தை பெரியார், ஆளாகி நிற்கின்ற வெற்றி பெற்ற பெண்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற தந்தை பெரியார் ராமசாமி தெய்வம் கொடுத்திருக்கும் ரித்தன்யா தொலைத்து விட்டாள். இனிமேலாவது பெண்களே, ராமசாமி கோயிலுக்கு செல்லுங்கள், அது ஈரோட்டில் இருக்கிறது. ஈரோட்டு பெரியவர், ஈரோட்டு பெரியார், நம்முடைய தந்தை பெரியார் தான் பெண்களுக்கான ஒரே தீர்வு, ஒரே சாமி. நன்றி, வணக்கம்.